ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ரெசிபி டேங்கோ. ஸோ இது ஒரு ஜாப்பனீஸ் ரைஸ் டம்ப்ளிங். ஸோ இந்த ரெசிபி வந்து நிறைய அனிமீஸில் சின்சான் வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புண்டு. ஸோ இந்த ரெசிபியை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரைஸ் டம்ப்ளிங். இது ஒரு ஸ்வீட்டான ஒரு டிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு குளுட்டேனியஸ் ரைஸ் ஃப்ளார் 150 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நார்மல் ரைஸ் ஃப்ளார் கிடையாது. ஸோ இது கூட ஒரு 200 கிராம் டோஃபு. ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும் டோஃபு. ஸோ இது கூட ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சுகர் நான் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுறேன், பிகாஸ் எனக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்றதுனால. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் பிரேக் பண்ணி அப்புறம் இதை வந்து நல்லா டோ மாதிரி பிசைய போகிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேங்கோ ரெசிபி எப்போ செய்வாங்கன்னா, ஜப்பானில் செரி பிளாசம் ஃப்ளவர் பூக்கும்போது இந்த டேங்கோ ரெசிபி செய்வாங்க. ஸோ அந்த சீசனை குறிப்பிடுறதுக்கு தான் அந்த 3 கலர்ஸ், பிங்க், ஒயிட் அண்ட் க்ரீன். ஸோ இந்த டேங்கோவில் வந்து க்ரீன் கலருக்கு மாச்சா யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து 2 கலருமே பிங்க் அண்ட் க்ரீன் கலர் வந்து நான் வந்து ஃபுட் கலரிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ 3 ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிச்சுட்டு 2 ட்ராப்ஸ்க்கு பிங்க் கலரும் 2 ட்ராப்ஸ்க்கு க்ரீன் கலரும் போட்டு நல்லா நீட் பண்ணிக்க போகிறேன். நீட் பண்ணால் தான் ஈவனாக கலர் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது நல்லா நீட் பண்ணியும் வச்சுட்டேன். பிங்க் அண்ட் ஒயிட், க்ரீன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு நான் வந்து ரோல் பண்ணி ஈக்குவலான சர்க்கிள் செய்கிறதுக்காக நான் 3மே சிலிண்டர் ஷேப்க்கு ரோல் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து சூவியான ஒரு ரைஸ் எனக்கு வந்து 3 பால்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு ஃபஸ்ட் ரோல் பண்ணி அதுக்கப்புறமா நான் சர்க்கிள்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுலேருந்து நான் இப்போ வந்து சர்க்கிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அப்படியேவும் பண்ணலாம், பட் எனக்கு ஈவனாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ரவுண்டான ஷேப்ஸ் பண்ணி நான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ எல்லாமே ரோல் பண்ணி முடித்ததும் இப்போ வந்து நம்ம குக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு பாயிலிங் வாட்டரில், நல்லா ஹாட்டான வாட்டரில் வந்து நான் இந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாம் பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு இது வந்து மேலே வர வரைக்கும் நான் குக் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா மேலே வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் 1 மினிட்க்கு குக் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா ஒரு கோல்ட் வாட்டரில் பவுல் எடுத்துகிட்டு நம்ம அந்த டம்ப்ளிங்ஸை வந்து கோல்ட் வாட்டரில் போட்டுக்க போகிறோம். இது குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 6 to 8 ஸ்கியூவர்ஸ் வந்து நான் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன் தண்ணியில். ஸோ நீங்கள் சோக் பண்ணி வச்சதையும் இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ட்ரெடிஷ்னல் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் க்ரீன், அப்புறம் ஒயிட், அப்புறமா பிங்க் வரும். ஸோ அந்த மாதிரி நான் எல்லா பால்ஸையும் வந்து ஸ்கியூவர்ஸில் போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸில் போட்டு வச்சாச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே சாப்பிடுங்க, ஒரு சூயான ரைஸ் பால்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த 3 பால் சாப்பிட்டிங்கனாவே உங்கள் டம்மி ஃபுல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஹேவ் அ குட் டே.